ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கப்பி ஃப்ரிட்ஜ் பாக்ஸை இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ஃபாக்ஸ்டெயில் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம பிடிச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ். ஸோ கைஸ், இதுதான் நம்ம மாலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இதை நம்ம லாஸ்ட் வீக் க்ளீன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கப்பி ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இதை தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்கணும். அதுக்கடுத்து இந்த ஃபாக்ஸ்டெயில்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிச்சி இந்த டப்பில் தான் போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் மாதிரி காமிக்கிறேன், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், நம்ம எல்லா கப்பி ஃபிஷ்ஷும் பிடிச்சி இந்த டப்பில் போட்டாச்சு. நம்மக்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன் தான் இருக்குது. இதில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஃபுல் ரெட் கப்பி இருக்குது. அதுக்கடுத்தது கோழி கப்பி ஒரே ஒரு மீன் தான் இருக்குது, ஃபீமேலு. அது போட்ட குட்டி வந்து இருக்குது. அது வளர்ந்துச்சுன்னா நம்ம சேல் அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் க்ரீன் ட்ராகன் சொல்லி அந்த கப்பீஸ் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிளாட்டினம் டம்போ இயர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்து இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? கொரியர் கிடையாது. ஸோ கைஸ், இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன்ஸ். இந்த தண்ணியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். தண்ணி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து மேலே இருக்கிறத பார்த்தேன். ஸோ இதை வந்து நான் பிடிச்சி அந்த குட்டி மீன் இருக்கிற டப்புலேயே போடலான்னு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குட்டீஸ் இருக்குன்ட்டு. ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம நெட் யூஸ் பண்ணி பிடிச்சி அந்த டப்பில் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டீஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குதுங்க. வளர்ந்த உடனே அதுவும் சேல் அப்டேட் போடுறேன் உங்களுக்கு. எல்லாமே மிக்சர் கப்பீஸாக தான் இருக்கும். சேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த தண்ணிலாம் நான் பிடிச்சிட்டு நான் வேறு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த குட்டி ஃபிஷ்ஷை வந்து இந்த டப்பில் போட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம ஃப்ரைஸ்லாம் இந்த டப்பில் தான் வளர்த்துட்டு வரோம். ஓகே கைஸ், நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1.5 hours 2 hours கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணேன். இப்போ இதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே செம்ம மழை பெய்யுது. இந்த வாட்டரில் வந்து இந்த மழை தண்ணி பட்டுனா கொஞ்சம் நல்லது தான். நான் இதில் வந்து ஃபாக்ஸ்டெயில்ஸ்லாம் போட போகிறதில்ல. அதுக்கு பதில் வந்து ஹைடிங் ஸ்பாட்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம அந்த ஃபில்டர்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து இந்த ஹைடிங் ஸ்பாட்ஸும் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், குட்டி போடுறதுக்கு ஃபிஷ்ஷஸ்க்கு. ப்ளஸ் ஹைட் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பாட்ஸாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், எல்லா ஃபிஷ்ஷும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குங்க. இங்கே பார்த்திங்களா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம்ல, அந்த லைட் எரியிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால அந்த ஃபிஷ்ஷும் இதில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபீமேல் ஃபுல் ரெட் கப்பியும் இருக்குது. உங்களுக்கு யாருக்காக வேணும்னா கண்டிப்பாக இங்கே அட்ரஸ் மென்ஷன் பண்ணிட்டல, அங்கே வந்து வாங்கிக்கோங்க. ப்ளஸ் பிளாட்டினம் டம்போ இயர்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபீமேல் மேல் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். நான் இந்த வாட்டி ஃபாக்ஸ்டெயில் போடலை. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்னெயில்ஸ்லாம் வருதா, அதுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சோண்டு மணி பிளான்ட் மட்டும் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த க்ரோத்துக்கும் ப்ளஸ் ரீசைக்கிளுக்கும். ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம இதை க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.